ஏய் கருவா, குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறது ஆண்களா பெண்களா? இது என்னவா சந்தேகம்? ஆண்கள் தான். எப்படி சொல்றீங்க? அது இப்போ ஒரு வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை வருதுன்னு வச்சுங்களேன். இதில் புருஷன் பொண்டாட்டி அடிச்சுட்டான்னு வச்சுங்க, உடனே போனப்பட்டு அப்பா அம்மா வீட்டுக்காரர் அடிச்சுட்டாருப்பா, அண்ணே வீட்டுக்காரர் அடிச்சுட்டாருன்னு அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சா சொந்தக்காரன் ஒன்று கொடுத்தேன் முன்னு கொடுத்தேன் வந்தேன் போனவன் எல்லாத்தையும் மறுபடியும் அடிச்சுட்டாரு வீட்டுக்காரர். குடும்ப மனத்தை அப்படியே கூடையில ஏற்றி வானத்தில் பறக்க விட்டுருவாங்க. இதுவே ஒரு பொண்டாட்டி புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சு டம்மு டும்னு அடிச்சு கும்புரு மண்டெல்லாம் திறந்து விட்டா கூட ஒன்று என்னைய மாதிரி அந்த மாதிரி பண்ணா கூட வெளியில் வரும்போது ஆம்பளை இந்த மாதிரி தரா கடை பக்கம் போய்ட்டுருவா, அப்புறம் உனக்கு ஏதாவது சாப்பிட வேண்டுருவா அப்படின்னு அப்படி இந்த தோரணையை மூஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படி வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு அவர் வாட்டுக்கு ஜம்முன்னு போயிடுவாப்புல. மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாயிரு. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்பொழுதுதான் பூத்து கொண்டே இருப்பாய். முயற்சிகள் தோற்றுப் போகிறதா? தளர்ந்து விடாதே, மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப் போகும் நம்பிக்கை இருந்தால்